அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காசாவினுடைய போர் நிலவரம். காசாவினுடைய மக்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய குளிரையும் பொருட்படுத்தாமல், அங்கே நடக்கக்கூடிய மிகப்பெரிய போரையும் பொருட்படுத்தாமல், இறைவனுக்காக ரமலானுடைய காலத்தில் அவர்கள் நோன்பிருந்து அந்த ரமலானை கண்ணியப்படுத்துகிறார்கள். நாம் இங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை நாம் காணும் பொழுது நாம் இங்குள்ளது நிம்மதியாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் காசாவினுடைய மக்கள் ஒவ்வொரு நொடியும் அவர்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதாக அவர்களுடைய மனதில் ஒரு திடுக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. காசாவினுடைய நிலவரம் அல்லாஹ் குர்ஆனில் கூறுவதைப் போல, இதா லகீத்தும், நீங்கள் எதிரிப்படையை சந்தித்தால், ஃபஸ்புத்து, எதிர்கொள்ளுங்கள், பதுக்குருல்லாஹ் கசீரன், அந்த நேரத்தில் இறைவனை அதிகமாக நிறைவு கூறுங்கள் என்பதாக இறைவன் கூறியது போலேயே அவர்கள் இந்த காலத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். காசாவிற்காக நாம் அதிகமாக துஆ செய்வோம். காசாவினுடைய நிலவரம் இன்ஷா அல்லாஹ் மாறுவதற்காக நாம் இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம். அல்லாஹ் அந்த காசாவினுடைய மக்களை இந்த போரில் இருந்து பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.